தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனைத்தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை நிரந்தரமாக பணிநீக்கம் செய்யாவிடில் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த இயக்கத்தின் தலைவர் பிரதிஜீவன், தமிழகத்தில் பனையேறும் தொழிலாளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகரித்து வருவது கண்டனத்திற்குரியது என்றார். எனவே ஆலங்குளம் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை நிரந்தர பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிடில் இயக்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் அனைத்து மாவட்டங்களில் செயல்படுவது மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களிலும் பொறுப்பிலிருந்து செயல்படுகின்றார்கள். இப்ப பாருங்க, தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற பனை தொழிலாளர் மீதான தாக்குதல் மிகவும் வருத்தக்கூடியது. பாருங்க, காவல்துறை இந்த அராஜக செயலை செய்துள்ளது. இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பனை தொழிலாளர் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசு என்ன கொண்டு வந்துள்ளது, அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த காவல்துறை யாருன்னு பார்த்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை டிஸ்மிஸ் பண்ணலைன்னா மாவட்டம் தோறும் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்கிறதும். 1.25 லட்சம் நமக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேர்தலை 2026 தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்.